என்ன உடனே விழுந்துட்டா? இங்க பாத்தியா? உன்னையதான் மயக்கம் போட்டு விழுந்தாளா? ஐயோ பூஜா, அம்மாடி பூஜா, எழுந்திருமா பூஜா. பூஜா மா பயப்படாதீங்கம்மா. இனிமே உங்க பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. இனிமே எந்த மந்திரமும் கிடையாது. அப்படியா? அப்ப பேய் வீட்ல இருந்து போயிருச்சா? ஆமாம்மா, இனிமே நீங்க தைரியமா இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். குழந்தைய எடுத்துட்டு போய் வெண்ணில ஒத்தனை கொடுத்தீங்கன்னா எல்லாமே சரியா போயிடுமா. ரொம்ப நன்றி சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பேயை விரட்டிட்டீங்க. சாமி காணிக்க. ஐயோ அம்மா வேணாமா. நீங்க சொன்ன அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கேன் சாமி. ஐயோ வேணாமா, நாங்க ஏற்கனவே நிறைய வாங்கிட்டோமா. காணிக்கெல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்கம்மா. வரோம்மா, ஆளை விடுங்கம்மா. டேய் வாடா. பூஜா 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 எந்திரிமா. பூஜா யார் பூஜா பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. இப்போதான் ஈகோக்கு தீனி போட்ட மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? பின்ன பூஜா நான் எப்படிலாம் இன்சல்ட் பண்ணியிருக்கா தெரியுமா? பொது இடத்துல வச்சு என்ன அவ ஹஸ்பண்டை கூட பார்க்காம என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கா தெரியுமா? இப்போதான் நான் அவளுக்கு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக திருப்பி கொடுக்க போகிறேன். இப்படி எல்லாம் சொல்கிறது கூட கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு. ஆனால் மனசில் என்ன படுதோ அது அப்படியே உண்மையாக உங்ககிட்ட சொல்கிறேங்க. ஆக்சுவலா இது பூஜாவை பழி வாங்கணும்னு போட்ட டிராமாலாம் கிடையாது. என்னோட வெற்றி ஜெயில இருந்து வரணும்னா பிரியாவை கொலை பண்ணது பூஜா தான்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆகணும். அது அவளே ஒத்துக்கிட்டா அது வாக்குமூலம் ஆயிடும் இல்லையா? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சக்தி. அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு ரோஹித் ப்ரோ. உங்க ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க சொல்லிக்கலாம். ஆனா பொண்டாட்டி தப்பு பண்ணா புருஷன் அதை மறைச்சிருவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. அப்படிலாம் இல்லை சக்தி. நான் பூஜாவால் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். அவள் அந்த அளவுக்கு கொடுமைக்காரி. அவ தான் மனுஷ ரூபத்தில் இருக்க பேய். சாரி ரோஹித் ப்ரோ. ஆஹா இல்லை சக்தி. அவ திருந்துறதுக்கு நான் எவ்வளவோலாம் சான்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் அவள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஆனால் அவள் இப்பயாச்சும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா திருந்திட மாட்டாளான்னு எனக்கு தோணுது. அதுக்கும் அவள் திருந்தலைன்னா அவள் செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இப்ப பூஜா மம்மி ஐயோ பூஜா, போட்டு அழுத்துற. ஏய் கொஞ்சம் பொறுத்துக்கோடி. அப்பதாண்டி வீக்கம் குறையும், வலியும் குறையும்ல. ஐயோம்மா முடியலம்மா, பாத்து பண்ணுமா. புலி மாதிரி கெத்தா சுத்திட்டு இருப்பிய பூஜா, இப்படி வரி குதிரை மாதிரி குப்புற படுக்க போட்டுட்டாங்களேடி. பாத்து பொறுமை. ஏய் கொஞ்சம் பொறுமையா இருடி. மெதுவா. இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? பொறுமையா பண்ணுமா. ஐயோ என்ன ரோஹித் ப்ரோ, பூஜாவுக்கு இப்படியா இருக்க? கடவுளே, எதிரிக்க கூட இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. இருமா. சாமியை வேண்டிக்கோ சக்தி. பூஜாக்கு இதோட எல்லாம் சரியாயிடும். பூஜா இப்படி அடிபடுற அளவுக்கு என்ன ஆச்சு? அதுவா, வருமான வரி கட்டாம விட்டுட்டேன். அதான் எனக்கு ஞாபகமா இருக்கட்டும்னு முதுகுல வரி வரியா போட்டு விட்டுருக்கானுங்க. கேக்குறா பாரு கேள்வி, போடி. சாரி பூஜா, ஆனா இந்த நிலைமையிலும் உன்னுடைய காமெடி சென்ஸ் போகல பாரு. பெரிய விஷயம்தான். நான் சீரியஸா தான் கேக்குறேன் பூஜா, யார் உன்னை அடிச்சது? ஏ சக்தி, சத்தியமா உனக்கு தெரியாது? தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேட்க போறேன்? நடிக்க. ஏய் சரிடி சரி. ஓ சாரி பூஜா, கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து. இனிமேலாச்சும் டேமேஜ் கொஞ்சம் குறையும், அதுக்காக தான் சொல்றேன். இப்போ பாடி மேல கோடு தான் இருக்கு, ரோடு போட்டுறாம பாத்துக்கோ. டிக்கர்த அடிச்சிட்டு
யார் அடிச்சான்னு என்கிட்டயே வந்து கேக்குறியா? உனக்கெல்லாம் இருக்குடி. இன்னைக்கு நடந்த எதையுமே நான் மறக்க மாட்டேன். ஐயோ, நானா? நான் எப்ப அடிச்சேன்? நான் இப்படி மோசமாவா அடிப்பேன்? ஆமா, சாட்டையால என் பொண்ண கண்ணு முன்னாடி அடிச்சு புட்டு இப்படி நடிக்கிறியடி சக்தி. ஐயோ அத்தை, சக்தி வேணும்ட்டு பூஜாவை அடிக்கல. ஆமா, வேண்டான்னு நினைச்சுதான் இப்படி அடிச்சிருக்கா. ஐயோ அது இல்ல அத்தை, அவங்களுக்குள்ள இருந்த காளியம்மா தான் அடிச்சது. சக்தி எப்படி இந்த அடி அடிப்பாங்க? ரோஹித், அசிங்கம்மா ஏதாவது சொல்லிட போறேன். நீயும் தானடா என்ன அடிச்ச? ஏய், அதெல்லாம் இல்ல பூஜா. நீ எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ரோஹித் ப்ரோ ஒன்னும் உன்னை அடிக்கல. அவருக்குள்ள இருந்து பிரியாவோட ஆவிதான் உன்னை பழி வாங்கியிருக்கு. ரோஹித், முதல்ல அவளை வெளியே கூட்டிட்டு போ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறா பாரு. கூட்டிட்டு போ. வந்துட்டா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு. ஆள் ஆளுக்கு அவ அடிச்சா இவ அடிச்சான்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்துல எல்லா அடி வாங்கினது என் பொண்ணுதான். ஐயோ கடவுளே, என் பொண்ணு உடம்பெல்லாம் இப்படி வரி வரியா கிடக்குதே. எவ்வளோ எரியும் என் பிள்ளைக்கு. அம்மா, உடம்பு வலியை கூட சரி பண்ணிக்கலாமா? ஆனா என் வயிற்றுச்சல்ல விழுந்துட்டால, அவ வெற்றியோட வாழவே கூடாதுமா. பொறுமையாமா, எரியுதுமா. கத்தாதடி, எனக்கு பயமா இருக்கு. போதும். டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கல்ல? கன்ஃபார்ம் தானே? அப்ப சரி, நீங்க எனக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நான் உங்க கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால என்ன, பரவாயில்ல, ஜஸ்ட் நான் சொல்றேன். நோ ப்ராப்ளம், நான் வந்துடுறேன். நீங்க வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். யா, சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உள்ள வாங்க சக்தி. ஓகே ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் உட்காருங்கம்மா. பாத்து. ஹலோ, சொல்லுங்க. மெதுவா. யா, நான் நோட் பண்ணிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை. சரி, மற்ற விஷயங்கள் அப்புறமா பேசலாம். பாய். சாரி, சுப்ரீம் கோர்ட் விஷயமா ஒரு கால் வந்துச்சு, அதான் கட் பண்ண முடியல. பரவாயில்ல மேடம். நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், பார்த்தா நீங்களே கரெக்டா வந்துட்டீங்க. சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. என்ன விஷயம்? அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு நீ ரொம்ப ஹெல்ப் பண்றதா சொன்னா. ரொம்ப நன்றிம்மா. என் மக இவ்ளோ கஷ்டப்படுறாளேன்னு நான் அம்மன் கிட்ட மனசு தாங்காம சொன்னேன். அந்த அம்மன் தாமா உன்னை அனுப்பி வச்சிருக்கா. ஐயோ, என்னம்மா நீங்க? நான் சின்ன பொண்ணு, என்ன போய். சக்தி பாவம், சின்ன வயசுல இருந்து இவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. என் பொண்ணுங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்பவே இவங்க அப்பா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா, நான் படாத பாடு இல்ல. எங்களை மாதிரி தனியா பிள்ளைங்களை வளர்க்குறவங்க எல்லாம் காலையில அந்த பிள்ளைங்களுக்காக சிரிப்போம். ஆனா ராத்திரி ஆனா எங்க தலைக்கு வச்சிருக்கிற தலகாணிக்குதான் எங்க கவலையும் வலியும் தெரியும். எப்படி இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்க போறேன்னு நினைச்சாலே எனக்கு ராத்திரியில தூக்கமே வராதுமா. சக்தி எனக்கு 2வது பொண்ணுதான். ஆனா கூட மூத்தவளை விட இவளுக்கு தான் பொறுப்பு அதிகம். பாருமா, நீ பயப்படாத, நான் இருக்கேன். நம்ம குடும்பத்தை நான் பாத்துக்குவேன்னு இவ அப்பவே எனக்கு தைரியம் சொல்லுவா. இவளால என்ன செஞ்சிட முடியும்னு என் மனசு சொன்னாலும் என்ன அறியாம ஏதோ என் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரத்தான் செய்யும். ஆனா சக்தி சொன்ன மாதிரியே எனக்கு அவ பொண்ணா இல்லம்மா. அவ ஒரு அம்மாவா இருந்தா. கலெக்டர் ஆனா
எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லுவா. சொல்றதோட இல்லாம ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவ படிச்சா. எனக்கு மெஸ்ஸிலையும் வேலை பார்த்து கொடுத்துட்டு படிப்புலயும் அவ கவனமா இருப்பா. எங்களுக்கு பெருசா வசதி எல்லாம் கிடையாதுமா. ஆனா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு அவ என்னைக்குமே ஆசைப்பட மாட்டா. நமக்குன்னு இருக்கிறது தானே நம்மள வந்து சேரும் அப்படின்னு எனக்கே புத்திமதி சொல்லுவான்னா பாரு. தனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட இவங்க 2 பேருக்கும் சக்தி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பா. அவ கல்யாணம் முடிஞ்சதும் சரி, இனிமே அவ வாழ்க்கை நல்லபடியா போகும், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டான்னு எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. நான் என்னென்னமோ பெருசா கனவெல்லாம் கண்டம்மா. ஆனா அதுக்குள்ள இப்படி ஆகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி எல்லாம் ஆகணும் நான் எதிர்பார்க்கல. இடி விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதாம்மா இருக்கு. அந்த அம்மன் ஏன் எனக்கு இப்படி சோதனை கொடுக்கறா? சோதனை யாருக்குதாம்மா இல்ல. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கஷ்டம் இருக்குமா. ஒருத்தர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இதுக்கு நாமளே பெட்டர்னு நினைச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியில வந்துடணுமா. அதுதான் லைஃப். சக்தின்னு நீங்க எதுக்கு அவங்களுக்கு பேர் வச்சீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா சில சமயம் அவங்க எனக்கு எனர்ஜி தர பொண்ணா இருக்காங்க. அன்னைக்கு கார்த்திக் மாப்பிள்ள வந்து பிரச்சனை பண்ணப்ப கூட நீதாம்மா பக்கத்துல வந்து நின்ன. உனக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்காக நீ பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிருக்கம்மா. உன்னோட கால்ல கூட விழலாம். அம்மா என்ன இதெல்லாம்? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு இப்பதான் ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி தோணுது. என் பொண்ணுங்கள்ல ஒருத்தையும் தானே அம்மா அன்னைக்கு சொன்னாங்க. என்ன? உங்களுக்கு கூட பிறந்தவ ஒருத்தி இருந்தா அவ உங்களுக்காக வந்திருப்பாள்ல. அப்படிதான் நானும் வந்தேன். சரியா? முதல்ல சக்தி பிரச்சனை சரியாகட்டும். எனக்கு தெரிஞ்சு அது சால்வ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அம்மா இங்க பாருங்க, நானும் உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்கல்ல, நானும் உங்களை அம்மாவா தான் பாக்குறேன். இனிமே இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. சரியா? சரிம்மா. சக்தி அறக்க பெறக்க அங்கேயும் இங்கேயும் ஓடுறத பாக்குறப்ப என் மனசு ரொம்ப அலப்பாயுது. வெற்றி தம்பி எப்படியாச்சும் வெளியில வந்துருவாருன்னு நினைக்கிறப்ப யாரோ கேமராவை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் என்ன பண்ணாலும் வெற்றி நிச்சயமா வெளியே வருவாருமா. அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நானும் சக்தியும் செஞ்சுட்டு தாமா இருக்கோம். நீங்க தைரியமா இருங்கம்மா. எப்படி சக்தி பேசினா எல்லா கஷ்டமும் போயிடுமோ அதே மாதிரி தாம்மா நீ சொல்றப்போ எனக்கு இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. அம்மா என்னம்மா நீங்க? இல்லம்மா, மா ரொம்ப நன்றி. ஆமா, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? ஆமா, அத மறந்துட்டேன் பாருங்க. நீங்க வரும்போது நான் ஒரு கால் பேசிட்டு இருந்தேன்ல, அது விஷயமா தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு. டெல்லிக்கா? ஆமாம்மா, கிளைண்ட் ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டிருக்காங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அப்போ வெற்றியோட கேஸ்? கவலைப்படாதீங்க சக்தி, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அம்மா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம பக்கம் தான் உண்மை இருக்கு. நாம தான் ஜெயிக்க போறோம். என்ன சக்தி? இனிமே என்ன செஞ்சாலும் பூஜாவால தப்பிக்கவே முடியாது. நீங்க தைரியமா இருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். யோ சீக்கிரம்யா, சாப்பாட்டுக்குள்ள இந்த ஏரியாவை முழுசா முடிச்சாகணும். சரியா? டேய் அண்ணா பாத்துடா, மண்ணுக்கு வலிக்க போகுது. ஏச்சி சீக்கிரம் பண்ணு. யோ பெருசு, என் பொண்டாட்டி என்ன சீக்கிரமா வெளியே எடுத்துருவா. நான் என்ன பண்றேன்னா, நீ வெளியே வந்த உடனே எங்க தோட்டத்துல நான் உனக்கு வேலை கொடுத்தாரேன். சரி தம்பி.
பயப்படாதயா. சரி சரி. அங்க வந்து ஒரு வேலையை செய்ய வேணாம். ஜஸ்ட் நீ அங்க வந்து நிழல் உட்காந்துட்டு போ. இங்க பாரு, இங்க மாதிரி அங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா எங்க அம்மா தான் கேட்பாங்க, வெற்றியோட ஜெயில்மேட்னு சொல்லு. வா வந்து உட்காரு வா. என்னைய வயசான காலத்துல வேலை பார்த்துட்டு இருக்க? சின்ன பசங்க வேலை செய்யட்டும். சரியா? நீ என்ன பண்ணுவ? வயசான காலத்துல விவசாயம் எல்லாம் பாழா போயிடுச்சு. உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் ஏடிஎம் வாசல்ல தானே நிக்கிறீங்க. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சரியா? நன்றியா விடு. பெருசு, அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன். வெளியே வந்தது பாரு. தம்பி எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளோ? பின்ன வெளியே போன உடனே ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னா பாரு. யோ, என்னையா சிரிக்கிற? நிஜமாதான் சொல்றேன். எம்எல்ஏ ஆகி எதிர்கட்சி தலைவராகி இங்க பாரு சிஎம்ஏ ஆகலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? யோ, எங்கயா போற? சார், புதுசா வந்திருக்கீங்களா? நான் வரது இருக்கட்டும் மேன். நீயும் வேலை செய்யாம வேலை செய்யறவங்களையும் வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சாரு பேர் என்ன? நடரா நடடா. ஓகே 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 சார். சார் போடானா. சார் சார், என்னடா திமிர் கூடி போச்சா? ஒரு கொலை பண்ணிட்டா நீ பெரிய ஆளா? சார், வாளை சுருட்டிக்கிட்டு இருக்கணும், இல்ல வெட்டிடுவேன். என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். ஏய், தோப்புக்கரணை போடுறேன். தோப்புக்கரணம் தானே, சேர்ந்து போடுவோமா? என் கண்ணத்துல நீங்க கை வச்சுக்கோங்க, உங்க கண்ணத்துல நான் கை வச்சுக்கிறேன். என்னடா என்னடா பண்ற? என்ன சார், சக்திவேல் சார் இப்ப சக்தி மேடம் ஆயிட்டாங்க. டேய், எப்படி கண்டுபிடிச்ச? எந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பாதி மீசையோட சுத்திட்டு இருக்காரு? என்னது இது? அது குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். நிலாவை கூட்டி வந்ததா
நிலாவை